ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல். இன்றைக்கி யூடியூப் சேனலில் பிரியாணி எப்படி செய்கிறாங்கன்னு நாங்கள் காட்ட போகிறோம். வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் பிரியாணி செய்கிறாங்க, அதை நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். பிரியாணிக்கு தேவையான பொருள் எடுத்துருக்குறோம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா தலை 4 கட்டு பாருங்கள், எல்லாம் உப்பு, பட்டை கிராம்பு பொடியெல்லாம் அரைச்சி வச்சுருக்குறோம். மல்லித்தலையை பொடியை நறுக்கி வச்சுருக்குறோம். அப்புறம் சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாக தொளிச்சு வச்சுருக்குது. மசாலா ஐட்டங்க, இதெல்லாம் மசாலா ஐட்டம். நெய், எண்ணெய், இது வந்து முந்திரிங்க, பிரிஞ்சி இலை, கல்பாசி இருக்குது. இது பிரியாணி பவுட்ரு. இது 5 லிட்டர் தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் 3 லிட்டருங்க. இப்போ கிச்சடி சம்பா அரிசி எடுத்துருக்குறோம் பிரியாணி சமைக்கிறதுக்கு. இது வந்து 25 கிலோ ரைஸுங்க. 25 கிலோ அரிசிக்கு பாருங்கள், தண்ணி ஊற்றி நம்ம வச்சுருக்குறோம். ஊறுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊறணும். முந்திரியை வந்து 2 கட் பண்ணி எடுத்து வைக்கணும். சிக்கன் வந்து 25 கிலோ சிக்கனுக்கு 25 கிலோ அரிசிங்க. அந்த மாதிரி எடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து தயார் பண்ணணும். இந்த சிக்கனை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வைப்பாங்க. இதுக்கு இப்போ கட் பண்ணி எல்லாம் வைக்கணும். தாளிக்கிறக்கு பிரியாணிக்கு தக்காளி பழம் எடுத்து நல்லா பழுத்த பழமாக பொடியாக நறுக்கணும். பிரியாணி மசாலா பொடி, மிளகாய் தூளுங்க. இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குது. பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, இந்த மாதிரி ஐட்டத்தையெல்லாம் நாங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. ஒரு கவரில் மிக்ஸி ஜார் எடுத்து அதில் போட்டு நல்லா பொடியை நைஸாக நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கு. இப்போ சிக்கனை கழுவி எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயத்தையும் அரைச்சிட்டு வந்து எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு போடுறக்கு ஐட்டத்தை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் நம்ம வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு போடணும். அதனால் எல்லாம் எடுத்து தனியாக தயாராக வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரத்தை 25 கிலோ ரைஸ் பிடிக்கிற அளவுக்கு நம்ம பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சாச்சுங்க. பாருங்கள், நல்லா கழுவி வச்சுருக்கு. அதில் இருக்கிற தண்ணி ஈரமெல்லாம் காஞ்சு பாத்திரம் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா எண்ணெயை நம்ம உடச்சி ஊற்றலாங்க. கடலெண்ணெய் 2 லிட்ரு உடச்சி ஊற்றியாச்சு. இது கூடவே நம்ம தேங்காய் வச்சுருக்குறோங்க. பிரியாணி டேஸ்ட்டு வர்றதுக்காக தேங்காய் ஊற்றுறாங்க. பாருங்கள், இப்போ உடச்சி தேங்காய் ஊற்றுறோம். 2 பாட்டில், இது 1 லிட்ரு 2 பாட்டில் ஊற்றுறோங்க. தேங்காய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டு வரும். அதுக்காக இன்னொரு பாட்டில் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற இந்த மணத்துக்காக வச்சுருக்கிற செலவு சாமான்களை இப்போ போட போகிறோங்க. நெய் 1/2 லிட்டருங்க. பச்சை மிளகா 1/2 கிலோவை கழுவி எடுத்து வச்சுக்கணுங்க. அதையும் இது கூட சேர்த்திக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டாச்சுங்க. இப்போ எண்ணெயில் பொரியுது. இப்போ வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதையும் இப்போ போட போகிறாங்க. போட்டாச்சு. நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும், நல்லா சிகப்பாக வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணுங்க பிரியாணிக்கு. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு வரும். அதனால் நல்லா அது அப்படியே எண்ணெயிலேயே பொரியணும். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம இந்த தக்காளியும் அது கூட நல்லா கலக்கி விடணுங்க. இப்போ இந்த பட்டை ஐட்டம்லாம் வச்சுருக்கிறது, பட்டை, கிராம்பு, கசகசா, இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டாச்சுங்க. முந்திரி போட்டாச்சு, பிரிஞ்சி இலை, இந்த மாதிரி நல்லா பிரியாணிக்கு மணம் வரக்கூடிய எல்லா செலவு ஐட்டத்தையும் போட்டாச்சுங்க. புதினா தலை, அது நான் 2 பொடி புதினா தலை கிள்ளி வச்சுருக்குங்க. அலசி எடுத்து அதுவும் போட்டாச்சு. நல்லா இப்போ அடி பிடிச்சிடாமல் நல்லா தொலைவி விட்டுட்டே இருக்கணும். நல்லா தொலைவி விட்டுட்டே இருக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தொலைவி விட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா சூப்பராக சுவையான மணம் வருது, கமகமன்னு. பாருங்கள், அது கூட நல்லா தொலைவி விட்டுட்டே இருக்கலாங்க. உங்களுக்கு நம்ம வேணால் அரைச்சும் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் தாளிக்கிறதுங்கிறதுனால மணம் வரக்காக போட்டிருக்குறோம். உப்பு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். உப்பு பார்த்துக்கோங்க. ஒரு பாக்கெட் உப்பு போடுறோம். இது வந்து பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு.
நல்லா தொலைவி விட்டுட்டே இருக்கணுங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கிறக்காக. நல்லா பாருங்கள், எண்ணெயில் நல்லா அப்படியே எல்லாம் நல்லா வதங்கி நல்லா அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இப்போ பிரியாணி மசாலா பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் கொட்டி வச்சுருந்தோம்மா, அதையும் இது கூட எடுத்து கலக்கிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நல்லா கலக்கி விடணும். நல்லா எண்ணெயிலேயே அப்படியே நல்லா இந்த கம வருது பாருங்கள். அப்படியே நல்லா தொலைவி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சி, ஒரு கப்பு வெங்காயம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு, நம்ம ஒரு பக்கெட் கட்டின வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்து வந்துருக்குங்க. அதேமாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி அதுவும் இது கூட இப்போ கலக்கிட்டாங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் இது கூட கலக்கியாச்சு. நல்லா தொலைவி விட்டே இருங்க. அப்படியே தொலைவி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். தொலைவிட்டே இருங்க. பாருங்கள், அவங்க அப்படியே தொலைவிட்டுருக்குறாங்க. நல்லா கொதித்து நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ நல்லா அந்த பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா லைட்டாக இருக்கிறது கழுவி அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இது கூட 6 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கிறத இதை ஆட் பண்ணியாச்சுங்க, சேர்த்திட்டாங்க. பாருங்கள், அப்படியே நல்லா அடி பிடிக்காமல் நல்லா தொலைவி விட்டே இருக்கும்போது எண்ணெய் நல்லா அப்படியே பிரிஞ்சு அந்த வெந்து மணம் வரப்போகிற நேரத்தில் இப்போ தயிரை ஊற்றுறாங்க. தயிர் பாக்கெட்டு பாருங்கள், நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கணும். 1 லிட்ரு தயிர் உடச்சி ஊற்றிட்டாங்க. அதையும் நல்லா தொலைவி விடணும். நல்லா அது வேகட்டுங்க. அது வேகிறக்குள்ளே சிக்கன் அலாசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதையும் உள்ளே போட்டாச்சுங்க. பாருங்கள், நல்லா சிக்கனை கழுவி அலாசி எடுத்து தயாராக வச்சாச்சு. அதை கொண்டு வந்து போடுறாங்க. போட்டு நல்லா தொலைவி விடணும். இப்படியே அந்த மிளகு எல்லாம் இந்த சிக்கன் கூட நல்லா கலங்குற அளவுக்கு நல்லா வெந்து அது நல்லா பிடிக்கணுங்கிறதுக்காக போட்டு தொலைவி விட்டே இருக்கிறாங்க. நல்லா அடி பிடிச்சிடாமல் தொலைவி விடுங்க. நல்லா தொலைவி விடுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எந்த வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தாலும் இதே மாதிரி சமையல் நீங்களும் செய்யலாம். சூப்பராக சுவையாக இருக்குது பிரியாணி. அது மாதிரி அளவுக்கு இப்போ இதுக்கு தேவையான, இப்போ நம்ம 25 கிலோ ரைஸ்க்கு எந்த அளவுக்கு வாட்டர் தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு இப்போ தண்ணி இது கூட சேர்த்துறாங்க. பாருங்கள், நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரணும். நல்லா கொதிக்க வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணுங்க. இப்போ இது கூட தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றியாச்சுங்க. 2 குடம் தண்ணி ஊற்றிருக்கு. இப்போ அந்த அரிசிக்கு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சது இப்போ அரிசி எடுத்து போட்டாச்சு. பாருங்கள், கொதிச்சதுக்கப்புறம் அரிசி எடுத்து நம்ம போட்டாச்சு. அரிசி போட்டாச்சு. அதையும் நல்லா கலரி விடுங்க. போட்டு கலரி விட்டு மூடி வச்சாச்சுங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா இது வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் கிளறி விட்டுட்டோம்னா பாருங்கள் நல்லா சூடாது. நம்ம கிச்சடி சம்பா அரிசி எடுத்துருக்குறோங்க பிரியாணிக்கு. பாஸ்மதி ரைஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம், நம்ம சீரக சம்பா ரைஸ் வேணுனாலும் இதுக்கு எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிச்சடி சம்பா ரைஸ் எடுத்துருக்குறோங்க. இப்போ தம் போடணுங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் போல் வெந்துருச்சு. இப்போ தம் போடுறாங்க. தம் போட்டால் பிரியாணி ரெடி ஆயிரும். அதுக்கு இந்த மாதிரி கட்டையெல்லாம் வச்சு நெருப்பு பற்ற வச்சோம்னா நெருப்பு அதில் வரும். அதையை வந்து நம்ம மேலே அந்த தட்டு மேலே போடணுங்க. பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. சும்மா கமன் மனம் வந்துட்டுருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணியெல்லாம் பாருங்கள், இஞ்சி பிரியாணி நல்லா புழுன்னு வர்ற அளவுக்கு ஆகணும். அதுக்காக இப்போ தம் போடுவாங்க. தம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிரியாணி. நல்லா அடி பிடிச்சிடாமல் அப்பப்போ நம்ம கலரி விட்டுட்டே இருக்கிறாங்க. அது மேலே
இப்போ இலை வச்சோம்னு சொன்னால் நல்லா சூப்பராக மணமாக டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அதுக்காக நம்ம இலையை வச்சு பாருங்கள் இந்த மாதிரி வைக்கிறாங்க. இப்போ மூடி வச்சாச்சுங்க. இப்போ நெருப்பு எடுத்து போடுறாங்க. இதாங்க தம் போடுறது போட்டாச்சு பாருங்கள். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. 15 நிமிஷம் கழித்து தம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஆயிரும் இந்த ஹீட்டுக்கு. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லோரும் ஃபங்க்ஷனில் எல்லாம் பரிமாற போகிறாங்க சாப்பிட்றக்கு. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இனி லாஸ்ட்டாக பாருங்கள் நல்லா தொலைவி விட்டுக்கணும். நல்லா கலரி அடி பிடிச்சிடாமல் சைடு எல்லாம் நல்லா கலரி விட்டுட்டு நெய் விடணுங்க. மேலே நல்லா நெய் விட்டு நல்லா தொலைவி விடணும். நல்லா டேஸ்ட்டாக மணம் வரக்கு பாருங்கள் நல்லா நெய் விடணும். அப்போ தான் நல்லா பொழுன்னு நல்லா சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக வரும். புதினாத்தலை மல்லித்தலையை நம்ம லாஸ்ட்டில் இது மேலே அப்படியே பொடியாக தூவி விட்டு இறக்குறேன்னு சொன்னால் பிரியாணி சுவையான பிரியாணி ரெடி ஆயிருங்க. இப்போது நெய் ஊற்றியாச்சுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் மல்லித்தலையும் புதினா தலையும் போட்டு இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க பிரியாணி.